வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறது நான் இப்படி குறைஞ்ச நேரத்தில் சோறு சமைக்கிறேன்னு சொல்லி. இந்த மெத்தடில் சமைக்கிற போது குறைந்த அளவு மின்சாரமே செலவாகும். அதே நேரத்தில் குயிக்காக நமக்கு சோறையும் சமைச்சிக்கிறலாம். இலங்கையில் இப்போது மின்சார கட்டணம் அதிக அளவு வருவதனால மக்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. மின்சார கட்டணத்தை இயல்பான வரை குறைத்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதோடு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இங்கே சிகப்பரிசி, உடைந்த அரிசின்னு சொல்லுவாங்க, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சிகப்பரிசியை நான் நல்லா 2 முறை கழுவிட்டு அதுக்கு தண்ணி போட்டு, அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 45 நிமிடங்கள் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் பெரிய அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 மணித்தியாலம் அரிசியை ஊற வச்சுக்கொள்ளணும். உதாரணமாக சம்பா இல்லாட்டி நாடு அந்த மாதிரி. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை சமைக்க போகிறேன். அதுக்கு நான் இப்போ ரைஸ் குக்கரில் தண்ணியை போட்டு சூடாக்க போகிறேன். நான் இப்போ ரைஸ் குக்கரில் வளமையை விட தண்ணியை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தான் சூடாக்குறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு பால் பிழிஞ்சு கொள்றதுக்கு, அதோட கறிகளுக்கு சூடான தண்ணி ஊற்றுற நேரம் கறிகளும் குயிக்காக வெந்துடும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டேன் வெளியே. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். அகப்பையால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, இப்போ அரிசி ஊறி இருக்கிறனால அகப்பையிலேருந்து 2 அகப்பை அளவு தண்ணியை வெளியே எடுத்துருவேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. வளமையில் வச்ச தண்ணியை விட இப்போ நான் குறைச்சி தான் தண்ணி வைக்கிறேன். அதனால தான் 2 அகப்பையில் தண்ணி வெளியே எடுக்கிறேன். இப்போ இதில் 2 பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அரிசியை ஊற வைக்கணும், அது பிறகு குறைஞ்ச அளவு தண்ணியை வைக்கணும். வளமை அளவு விட தண்ணி குறைச்சி வைக்கணும். அதனால் அரிசி குயிக்காக வெந்துடும். இந்த மாதிரி தான் நான் வைக்கிறது. இப்போ நான் இதை போட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 4 நிமிடத்தில் ஸ்விட்ச் வார்முக்கு போயிடுச்சு. அதாவது ரைஸ் குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த மாதிரி தான் நான் குக் பண்ணுறது. இப்போ நான் வார்ம்லேயே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டுக்கிறலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது பிரயோசனமாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.